முரசொலியிலே கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியிலே கடைசி பக்கம் கடந்த பொங்கல் அன்று ஆரம்பித்தோம். தலைவருடைய அனுமதி பெற்று அதற்கு காசு கொடுத்து, பேப்பருக்கும் காசு, இங்குக்கும் காசு. தலைவர் அவர்கள் அதை தெளிவாக சொல்லிட்டாரு, இலவசமாலாம் கொடுக்க முடியாது. கழகத்துடைய வரலாற்றை தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரோம். பாசறை பக்கம் அப்படின்னு இளைஞரணிக்கென்று தனியாக ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதற்கு முரசொலிக்கு அறக்கட்டளைக்கு காசும் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறோம். அதில் முத்தமிழர் பதிப்பகம் அப்படின்னு ஒன்று பதிப்பகத்தை ஆரம்பித்து கிட்ட 9 புத்தகங்கள், அதை நேற்று நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தான் அந்த 9 புத்தகங்களையும் வெளியிட்டார்கள். அந்த முத்தமிழர் பதிப்பகம் உள்ள போனோன்னே 2வது கடை. நீங்க அத்தனை பேரும் சென்று அந்த புத்தகங்களை வாங்குறீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் படிச்சுட்டாது நீங்க எல்லாம் போகணும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு 5 மணிக்கு ஒன்றிய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி செல்கின்றேன். எதற்காக செல்கிறேன் என்று சொல்லிடுறேன், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கேலோ இந்தியா போட்டிகள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அதற்காக முறையாக அழைப்பதற்கு கொடுப்பதற்காகத்தான் செல்லுகின்றேன். காலையில் பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, வெறும் அழைப்பை மட்டும் தான் கொடுக்க போறீங்களா, நிதி கேட்க போறீங்களான்னு. கண்டிப்பா மரியாதையா போய் கேட்டுட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை. எனவே அந்த உணர்வையும் இங்க உங்கள்கிட்ட எடுத்து கூறிக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்திகள் அனுப்பியிருக்கிறாங்க. அதை இங்கே நான் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துரை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அறிவு திருவிழாவான சென்னை புத்தக கண்காட்சியை நேரில் வந்து தொடங்கி வைக்க இருந்த நிலையில் தவிர்க்க இயலாத காரணங்களால் அது இயலாமல் போனதற்கு நான் வருந்துகின்றேன். 47வது சென்னை புத்தக காட்சி நிகழ்வு மிக பெரும் வெற்றியடையும், அதிக அளவிலான புத்தகங்கள் விற்பனையாகவும் நான் வாழ்த்துகின்றேன். இன்னும் சில ஆண்டுகளில் 50வது ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெறப் போகின்றது. இது வாசிப்பின் மீதும் அறிவு தேடலின் மீதும் பற்று கொண்டு பகுத்தறிவாலும் முற்போக்கு சிந்தனையாலும் தமிழ் சமூகம் முன்னோக்கி நடைபோடுவதன் அடையாளம். எனவே அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த சங்கத்தின் தலைவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தகம் வெளியிடுவது, பதிப்பிப்பது, விற்பனை செய்வது என்பது மற்றும் ஒரு தொழில் அல்ல, அது அறிவு தொண்டு. தமிழாட்சியும் தமிழர்களின் ஆட்சியும் நடைபெறும் நம்முடைய தமிழ்நாட்டில் இத்தகைய அறிவு திருவிழாக்கள், தமிழ் திருவிழாக்கள் அதிகம் நடக்க வேண்டும். அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில்தான் படைப்பாளர்களுக்கு உற்ற தோழராக விளங்கிய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டான இந்த ஆண்டு பேராசிரியர் சிவசுப்பிரமணியன், உமா மகேஸ்வரி, தமிழ்மகன், அழகிய பெரியவன், வேலு சரவணன், மயிலை பாலு ஆகியோர் இந்த ஆண்டுக்கான கலைஞர் பொற்கீழ் விருதை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பபாசியுடைய விருது பெற்றுள்ள பிற படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு தனி மனிதரின் அறிவுத்திறத்தின் அடையாளம் மட்டுமல்ல, ஒரு சமூகம், மாநிலம், நாடு எந்த அளவு வளர்ந்துள்ள என்பதற்கான அடையாளம். அறிவாற்றலை வாழ்நாளெல்லாம் பெற மனிதருக்கு துணை நிற்கும் புத்தகங்களை போற்றுகின்ற அரசாக நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது. அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கினார். நாம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் உருவாக்கியுள்ளோம். புத்தகங்கள் மேல் எத்தகைய ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. தமிழறிஞர்களின் நூல்கள் மற்றும் நாட்டுடைமைய, எழுத்தாளர்களுடைய பிறந்தநாள் கூட்டங்கள், குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு, திராவிட களஞ்சியம் உருவாக்கம், ஊடகவியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது, உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள், இலக்கிய மாமணி விருதுகள், உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், திசைதோறும் திராவிடம், முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. தமிழ்நாடு பாடநூல் கல்விக் கழகமும் ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு விற்பனை களத்தில் உயர்ந்து நிற்கின்றது. புத்தகம் வாசிக்கும் வழக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்காக சென்னை புத்தக காட்சியை போல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்தடுத்ததாக தமிழ்நாடு அரசு எடுத்த மிக முக்கியமான முயற்சி என்பது பன்னாட்டு புத்தக கண்காட்சி. உலகளாவிய அறிவு பரிமாற்றத்தை நோக்கமாக கொண்டு நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுக்க எடுத்துச் செல்லவும், சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளருடைய படைப்புகளை பற்ற
தமிழில் அவற்றை வழங்கவும் நடத்தப்படுகின்ற இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு 38 நாடுகள் பங்கேற்க இருக்கின்றன. வருகின்ற 16, 17, 18 ஆகிய நாட்களில் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் இது நடைபெற இருக்கின்றது. ஆங்கில எழுத்துலகத்தில் இருப்பதை போலவே 20 இலக்கிய முகவர்களை பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்றது. எழுத்தாளர்களுக்கும் வெளிநாட்டு பதிப்பு நிறுவனங்களுக்குமான பாலமாக இந்த இலக்கிய முகவர்கள் இருப்பார்கள். தமிழ் படைப்புகள் உலகின் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படும். இந்தியாவில் எந்த மொழிக்கும் இப்படி இலக்கிய முகவர்கள் இல்லை என்கிற அளவில் இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோல் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எடுத்த இன்னொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்பது இலக்கிய திருவிழாக்கள். சென்னை, பொருணை, சிறுவாணி, காவிரி, வைகை என இலக்கிய திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது. இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும். மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை ஒரு இயக்கமாகவே நான் உருவாக்கி இருக்கின்றேன். எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் புத்தகங்களை கிராமப்புற நூலகங்களுக்கும் வாசக சாலைகளுக்கும் வழங்குவதை நான் வழக்கமாக வைத்துள்ளேன். புத்தகம் வழங்குவது என்பது அறிவு கொடையாக அமையும். புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கத்தை, நூலகங்களுக்கு செல்கின்ற பழக்கத்தை பள்ளிக்காலத்திலேயே மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும். புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். இது தமிழ் பற்றை, தமிழ் ஆர்வத்தை, தமிழ் உணர்ச்சியை, தமிழ் எழுச்சியை உருவாக்கும். சின்னச்சாமியும் அரங்கநாதும் தீக்குளித்தார்கள். சிதம்பரம் ராசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டினார். லட்சக்கணக்கான தமிழர்கள் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் தலைமையில் திருச்சியிலிருந்து சென்னைக்கு தமிழ் படையாக நடந்து வந்தார்கள். இவையெல்லாம் வேறு எந்த மொழியிலும், இனத்திலும், நாட்டிலும் பார்ப்பதே அரிது. இத்தகைய தியாகத்தை இப்பொழுது எதிர்பார்க்கவில்லை, தமிழ் ஆர்வத்தை தான் எதிர்பார்க்கின்றோம். இத்தகைய தமிழ் ஆர்வத்தை உருவாக்குவதாக புத்தக காட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழிடம் சிறக்க வேண்டுமானால் தமிழ் மொழி சிறக்க வேண்டும். தமிழ் மொழி செழிக்குமானால் தமிழ் இனம் செழிக்கும். தமிழ் மொழியும் இனமும் செழிக்க புத்தகங்கள் துணை நிற்கட்டும். 47வது சென்னை புத்தக காட்சி பெரும் வெற்றி அடையட்டும். அன்புடன் மு.க. ஸ்டாலின். இந்த வாய்ப்பை அளித்த நானும் முதலமைச்சர் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.